டெல்லியில் ஃபார்மர்ஸ் தொடர்ந்து வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வேளாண் சட்டங்களை எதிர்த்து. அண்ட் அந்த ஒரு போராட்டம் ரொம்பவே தீவிரம் அடைஞ்சிருச்சு. இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த ஒரு இஷ்யூ எடுத்துகிட்டு போய் நிறைய பேர் வந்து பேசவும் செஞ்சுருக்கிறாங்க. ஃபார்மர்ஸ்க்கு ஏன் இப்படி பண்ணுறீங்க இந்தியன் கவர்மெண்ட் தரப்புலேருந்து அப்படின்றது போல். அண்ட் அதுக்காக நிறைய சப்போர்ட்டுகளும் வெளிநாட்டு செலிபிரிட்டிஸும் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஆதரவாக வந்து ட்வீட்டும் நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க. அண்ட் அந்த வகையில் ரிகானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப் ஸ்டார் இருக்காங்க. அவங்க போட்ட ஒரு ட்வீட்டு ரொம்பவே வைரல் ஆச்சு. அண்ட் இந்தியாவில் இருக்க செலிபிரிட்டிஸ் அண்ட் கிரிக்கெட்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணும் விதமாக வந்து பேசியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ட்வீட்னால பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட நாட்டில் இருக்க செலிபிரிட்டிஸை இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே அதுக்கு அகைன்ஸ்டாக வந்து நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது என்ன இஷ்யூ அப்படின்றதையும் கொஞ்சம் டீட்டெயிலாக வீடியோவில் பேசலாம். ஸோ இது போக நிறைய ஜென்ரலான விஷயங்களை பற்றியும் பேச போகிறோம். சுஷாந்த் சிங் அப்டேட்ஸும் இருக்குது இந்த வீடியோவில். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஹே கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்க டேரிங் வீடியோ. என்னோட பேர் ஹரிஹரன். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க. உங்கள் கமெண்ட்ஸ் எதுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு மாவடியை ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தான் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க எல்லா வீடியோஸும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுஷாந்தோட ஃப்ரெண்டான ரிஷிகேஷ் பவரை வந்து என்சிபி தரப்பு வந்து தேடிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டார். அண்ட் என்சிபி தரப்புலேருந்து வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அதுக்கு கோர்ட் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரிஷிகேஷ் பவரை 2 நாளைக்கு வந்து கஸ்டடியில் வச்சுருக்கணும் அப்படின்றது போல வந்து நேற்று சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து கஸ்டடியில் வச்சு விசாரிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் திருப்பி என்சிபி தரப்புலேருந்து ரிஷிகேஷ் பவர் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறார் போல். ஸோ அதை அடிப்படையாக வச்சு நிறைய விஷயங்கள் வந்து வெளியே சொல்லியிருக்கிறாங்க. 2017-19 வந்து சுஷாந்துக்கு வந்து கஞ்சா இந்த மாதிரியான ட்ரக்ஸ்லாம் வந்து சப்ளை பண்ணதாக வந்து தெரிஞ்சிருக்கு போல். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவருக்கும் சுஷாந்துக்கும் வந்து ஒரு சில கருத்து வேறுபாடு காரணமாக வந்து சுஷாந்த் இவர் வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாராம். ஸோ கிரியேட்டிவ் டைரக்டராக வந்து தான் சுஷாந்த் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த ரிஷிகேஷ் பவர்ன்றவர். அண்ட் அதுக்கப்புறம் இவர் விலகினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திபேஷ் சாவந்த் மூலியமாக தான் வந்து ரிஷிகேஷ் பவர்கிட்டேருந்து ட்ரக்ஸ்லாம் வாங்கி சுஷாந்துக்கு வந்து கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயமும் வெளியே வந்து தெரிஞ்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரிஷிகேஷ் பவர்கிட்ட இருக்கிற எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எல்லாத்தையும் வந்து சீஸ் பண்ணி என்சிபி தரப்பு வந்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் வந்து இதை பற்றி பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ட்ரக்ஸு சுஷாந்துக்கு பழக்கி விட்டது நீங்கள் தானா அப்படின்றது போலியும் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. மகாராஷ்டிராவில் இப்போ புதுசாக ஒரு ரூல் போட்டிருக்கிறாங்க. அதாவது புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னா உமன்ஸுக்கிட்ட ஏதாவது தப்பாக நடந்துக்கிட்டாலும் அண்ட் தப்பான விதத்தில் ஏதாச்சும் விஷயம் பண்ணாலும் அண்ட் அவங்களுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்களாம். அண்ட் நான் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க போகிறீங்கனாலும் கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணுவாம். அது சப்மிட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் கிடைக்குமா. டிரைவிங் லைசன்ஸ் ஆல்ரெடி எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்கள் மேலே ஏதாச்சும் பிரச்சனைகள் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் உங்கள் மேலே குற்றம் சாட்டப்பட்டுச்சு அப்படின்னா உடனே டிரைவிங் லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ பெண்கள் மேலே இந்த மாதிரியான குற்றங்கள் ரொம்பவே குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி விஷயத்தினால அப்படின்றது போல. அதுக்காக தான் இந்த ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது போலையும் பேசப்பட்டுருக்கு. என்கோர் கம்பெனி தரப்புலேருந்து அக்ஷய்குமார் ரிபப்ளிக் டே அன்னைக்கு வந்து ஃபௌஜி கேம் வந்து லான்ச் பண்ணார். ஆனால் அந்த ஃபௌஜி கேம் வந்து நிறைய பேர் தரப்புலேருந்து டவுன்லோட் பண்ணப்பட்டுச்சு. ஆனால் அதே மாதிரி நிறைய பேரும் உடனே அன்இன்ஸ்டால் பண்ணவும் செஞ்சாங்க. ஏன்னா அந்த கேமோட ரேட்டிங் ரொம்பவே வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றது போல சொல்லியிருக்காங்க. அண்ட் பப்ஜியோட கம்பேர் பண்ணி இவங்க வந்து ஃபௌஜி அப்படின்ற கேமை இறக்குறாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு எதுவுமே இல்லையா. பார்க்கோட ஃபார்மர் சிஓவான பார்த்ததாஸ் குப்தாவை வந்து இன்றைக்கி கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அண்ட் கோர்ட் தரப்புலேருந்து நிறைய விஷயங்கள் அவர் மேலே குற்றம் சாட்டி சொல்லியிருந்தாங்க. பார்த்ததாஸ் குப்தா ரொம்பவே வந்து மாஸ்டர் மைண்டடாக வந்து இந்த டிஆர்பி ஸ்கேம் வந்து செயல்பட்டுருக்கிறாரு. என்னதான் பார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தேர்ட் பார்ட்டியாக இருந்தாலும் அவங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்களா அப்படின்றதையும் நினச்சி கூட பார்க்க முடியல. ஸோ அந்த அளவுக்கு வந்து இது மட்டுமே கிடையாது, டிஆர்பி ஸ்கேம்ன்றது கிடையாது, இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்றது போல வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவருடைய வாட்ஸ்அப் சேட்ஸில் நிறைய வந்து கோட்ஸ் தான் யூஸ் பண்ணி வந்து பேசியிருக்காரு. ஸோ அந்த கோட்ஸை வந்து அவரால் மட்டும்தான் டீகோட் பண்ண முடியும், வேறு யாராலையும் பண்ண முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 3600 சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு இந்த டிஆர்பி ஸ்கேமில் அப்படின்றது போலையும் கோர்ட் தரப்புலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு டிஆர்பி ஸ்கேம் வந்து ரொம்பவே வந்து பெருசாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து வெளிவரும் அப்படின்ற போல தெரியுது. அடுத்தடுத்து நிறைய சேனல்ஸ் மேலே வந்து டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் அதுக்கு தகுந்த மாதிரியான எவிடன்சஸும் நிறையா வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபார்மர் ப்ரொட்டஸ்ட் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசப்பட்டுருச்சு. இந்தியாவில் உள்ள ஃபார்மர்ஸை ஏன் இப்படி ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்றது போலையும் நிறைய இன்டர்நேஷ்னல் செலிபிரிட்டிஸும் சரி சப்போர்ட் தெரிவிச்சுட்டு வர்றாங்க. அண்ட் அதே மாதிரி ரிகானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப் ஸ்டார் இருக்காங்க. அவங்களும் வந்து ஃபார்மர்ஸை ஏன் எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்றது போலையும் வந்து அவங்களும் ஃபார்மர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணும் விதமாக வந்து ட்வீட் போட்டிருந்தாங்க. இதை பார்த்துட்டு நம்ம நாட்டில் உள்ள செலிபிரிட்டிஸ் அண்ட் கிரிக்கெட்டர்ஸ்லாம் வந்து அதை அகைன்ஸ்டாக வந்து பேசுகிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ட்வீட் போட்டிருந்தாங்க. அண்ட் சச்சின் டெண்டுல்கரும் ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்கிறாரு.
எந்த ஒரு தீய சக்தியும், அதாவது வெளியாட்கள் யாரும் உள்ளே வர வேண்டாம், நீங்கள் வந்து பார்வையாளராக மட்டும் இருங்க, எங்களோட நாட்டோட பிரச்சனையில் நீங்கள் இன்டர்ஃபியர் ஆக வேணாம், நீங்கள் வாய்ஸ் அவுட் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை அப்படின்றது போலியுமான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய செலிபிரிட்டிஸ் அண்ட் கிரிக்கெட்டர்ஸும் இதே தான் சொல்லியிருக்காங்க. எல்லோரும் ஸ்ட்ராங்காக இருங்க, எல்லோரும் யுனைட்டாக இருங்க, இந்த மாதிரியான நேரங்களில் தான் வந்து நம்ம ரொம்பவே வந்து யுனைட்டாக இருக்கணும் அப்படின்றது போல வந்து கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணும் விதமாக தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இத்தனை நாள் ஃபார்மர்ஸ் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அப்போ வராதவங்க இப்போ வெளிநாட்டிலேருந்து ஒரு ஸ்டார் வந்து ட்வீட் போடுறாங்க அப்படின்னு அதை பார்த்த உடனே வந்து இப்போ ஏன் எல்லோரும் மொச்ச மாதிரி வந்து எல்லோரும் இந்த ஒரு விஷயத்த பேசுனாங்கன்னு தெரியல, யார் பேச சொல்லி இவங்க எல்லாம் பேசுனாங்கன்னு தெரியல. அண்ட் நிறைய பேர் வந்து அகெயின்ஸ்டாகவும் பேசிக்கிட்டு வர்றாங்க, அண்ட் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணவும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து ட்விட்டரில் ரொம்பவே பெரிய விஷயமாகவும் போய்கிட்டு இருக்கு. எல்லாரும் ரிகானா அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயத்தையும் மையப்படுத்தி பேசுகிறாங்க. அமெரிக்காவில் கருப்பினத்தை சேர்ந்தவர் ஒருத்தர் வந்து கொன்னாங்க இல்லையா, ஸோ அப்போ இந்தியாவில் இருக்கவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க, ஆனால் அந்த நாடு தப்பாக நினைக்கலையே. ஸோ அந்த நாடு அப்படி அன்றைக்கி சொல்லியிருந்தா, அமெரிக்கா அன்றைக்கி அப்படி சொல்லியிருந்தா, இது எங்கள் நாட்டோட பிரச்சனை, நீங்கள் யாரும் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தா எவ்வளோ பெரிய விஷயமா இருந்திருக்கும், மூஞ்சில் அடித்த மாதிரி இருந்திருக்கும்ல. ஆனால் இந்தியாவில் ஒரு ஃபார்மர்ஸ்க்கு ஒரு பிரச்சனைன்றப்போ வெளியாட்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறதுல என்ன இருக்குது? அண்ட் நீங்கள் எதுக்காக நம்ம நாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே வந்து வெளியே இருந்து வந்து சப்போர்ட் பண்ணுறவங்க நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்றது போல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் போய்கிட்டு இருக்கு ரொம்பவே. அண்ட் இதே இது சுஷாந்தோடையும் வந்து கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய இண்டஸ்ட்ரியில், அதாவது பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் இருக்க செலிபிரிட்டிஸ் வந்து அகெயின்ஸ்டாக வந்து ட்வீட் போட்டிருந்தாங்க, அதாவது நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணும் விதமாக வந்து ட்வீட் போட்டிருந்தாங்க. ஸோ அதை மையம் காட்டி இதே இது சுஷாந்த் உங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே தானே இருந்தார், ஸோ உங்கள் கூடையாக தானே இருந்தார், அவரை பற்றி நீங்கள் ஏன் பேசாமல், அவருக்கு இவ்வளோ விஷயம் நடந்திருக்குல்ல, ஸோ இதை பற்றி யாருமே வாயை திறக்கலை, சரி ஓகே இருந்தாலும் ஃபார்மர்ஸ் அப்படின்ற முறையிலையாவது நீங்கள் பேசியிருந்துருக்கணும். ஆனால் திடீர்னு ஒருத்தவங்க வெளியே இருந்து ஒருத்தவங்க ட்வீட் போடுறாங்க அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க தூண்டுதலின் படி நீங்கள் ஏன் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறதுமாக நீங்கள் பேசுகிறீங்க? சுஷாந்த் உங்கள் கூட தான் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணார், அவருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுமாக பேசியிருந்துருக்கலாம்ல அப்படின்றது போல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ட்விட்டரில் இப்போ போட்டு ரொம்பவே வந்து வருத்தெடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபேன்ஸ் தரப்புலேருந்தும் சரி அண்ட் நிறைய சப்போர்ட் பண்ணுறவங்களும் சரி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மேற்கோள் காட்டி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அண்ட் இந்தியாவில் இருக்க செலிபிரிட்டிஸ் இப்படி பண்ணுவாங்கன்னு யாரும் கூட கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. ஸோ அவங்க மேலே இருந்த மரியாதை ரொம்பவே குறைஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு திடீர்னு இத்தனை நாள் அமைதியாக இருந்துட்டு ஃபார்மர் ப்ரொட்டஸ்ட் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து சப்போர்ட் பண்ணுறவங்கள வந்து அசிங்கப்படுத்துறது அப்படின்றது ரொம்ப இங்கே தவறான ஒரு விஷயம். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதையும் கீழே மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். தட்ஸ் இட் டுடே வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க, உங்கள் கமெண்ட்ஸ் எதனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறுபடியும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you friends, thanks for watching.